விஜயகாந்த் நினைவிடத்தில் கவனத்தை ஈர்த்த சில நிகழ்வுகளின் தொகுப்பை பார்ப்போம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு இருமுடி கட்டி வந்து ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். போன வருஷமும் வந்தோம், இப்போ 2வது வருஷம் வரோம். போன வருஷம் நாங்கள் வந்தது, நாங்கள் நினைச்சது எல்லாம் நிறைவேறிச்சு. வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு நல்லா கிடைச்சிது, சந்தோஷமா இருக்கோம். அதனால திருப்தியாக இருந்தது. அதனால இப்போ வேண்டிட்டு மறுபடியும் வந்திருக்கிறோம். எல்லாருமே போன வருஷம் வந்தோம், எல்லாருக்குமே திருப்தியாக இருந்தது. அதனால இந்த வருஷமும் எல்லாரும் மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு வந்திருக்கிறோம். கேப்டனுக்கு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இது வந்து 2வது ஆண்டுனா 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு இருக்க மாதிரி இருந்து மாலை விரதம் இருக்கும். நான் வந்து கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டேன். இன்னைக்கு கூட 41ஆம் நாள் விரதம். முழு மண்டலம், ஒரு மண்டலம் 41 நாள், 41 நாள் மண்டலம் முடிச்சு கேப்டனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி 41 நாள் கேப்டனை வந்து தரிசிக்க வந்திருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஜோதி ஏற்றியபடி வந்த தொண்டர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் நினைவிடத்தில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மொட்டையடித்து முடி காணிக்கை செலுத்தினர். இதனிடையே விஜயகாந்த் நினைவிடத்திற்கு பச்சிளம் குழந்தையை பெற்றோர் அழைத்து வந்த நிலையில் 30 நாளே ஆன அந்த குழந்தைக்கு விஜயராஜ் என பிரேமலதா விஜயகாந்த் பெயரை சூட்டினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.